இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு போதும் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஊழியம். ஆனா உங்க மேல மிகப்பெரிய பிளஸிங் இருக்கும், மிகப்பெரிய தரிசனம் இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு எண்டு கார்டு வச்சிடக்கூடாது, அப்படின்னா ஒரு எல்லையை வச்சிடக்கூடாது. எங்களுடைய சபைக்கு முன்னாடி கூட ஒரு மரம், ஒரு அழகான ஒரு கொய்யா மரம். பாருங்க, நான் ஒரு ஆராதனை வேளையில நான் வெளியே வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துற விஷயம், இந்த மரத்தை பாரு அப்படின்றார். நான் மரத்தை பார்த்தா அது சில வருஷங்களா கனி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நான் அந்த அடிக்கடி பார்க்கும் பொழுது ஒரு நான் வரும் பொழுது பாருங்க, அதுல ஒரு கனிகள் நான் எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சில வருஷங்களா அந்த கொய்யா மரத்துல கனிகளே இல்லை. ஆனா நான் அதை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன இடத்துல ஆவியான உணர்த்துறாரு, அங்க பாரு ஒரு சின்ன கனி வருதா அப்படின்றாரு. ஒரு பிஞ்சு அப்பதான் வெளியில வந்திருக்கு. அவர் சொல்றாரு, மலடா போன இந்த மரம் கூட என்ன ஆயிருச்சு, ஒரு சின்ன பிஞ்சான ஒரு கனியை கொடுக்குது. ஆனா என்னுடைய ஜனங்கள், நான் அவர்களை கனி கொடுக்க நான் என்ன செஞ்சேன், அவர்களை அனுப்பினவர்கள் இன்னும் அந்த மலட்டு வாழ்க்கையை விட்டு வெளியே வரல அப்படின்னு அந்த வேதனையை என்று வெளிப்படுத்தும் பொழுது நான் இந்த வார்த்தையை உள்ள கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இத ஜனங்களுக்காக ஆவியானவர் சொல்ல விரும்புறார். அப்பதான் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அவருடைய அந்த வேதனையை நான் பாக்குறேன். அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் உள்ள நாட்குள்ள திராட்சை செடிகளை நாட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த திராட்சை தோட்டம் யாரு, இந்த திராட்சை செடி யாரு, கனிகள் யாரு அப்படின்னா இஸ்ரவேலுடைய பாருங்க தேவனுடைய ஜனங்கள் தான். அதான் அதிலேயே பாருங்க 7 சொல்லுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமைக்கும் நீதிக்கும் காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்ப இன்னைக்கு நாம பாருங்க கனிகள் கொடுக்க வேண்டியவர்கள், அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டியவர்கள். உங்களுக்கு வரங்களை கொடுத்தாரு, தாளந்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. ஆனா எல்லாவற்றையும் வைத்து நாம இன்னைக்கு பிரபலமாயிட்டோம், நம்மள முன்னாடி காமிச்சிட்டோம். அவருடைய வேலையோ அவருடைய சித்தத்தையோ செய்ய இன்னைக்கு வரையும் நம்ம எழுப்ப முடியாதபடி உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு மலடா இருக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா, நாம தான். அதான் எரேமியா 8 அழகா சொல்றாரு பாருங்க, 8வது அதிகாரம் நீங்க பாருங்க 20வது வசனம் நினைக்கிறேன். எரேமியா 8:20 சொல்லுது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் பாருங்க முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்பா வெயில் காலம் ஒண்ணு வந்தா அதுக்கப்புறம் மாரி காலம் ஒண்ணு வருது, மாரி காலம் ஒண்ணு வந்தா திரும்ப வருது. காலம் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வேலை செய்யுது. ஆனா நான் அழைச்ச நீ ஒரே இடத்துல மங்கி போய் மலடா இருக்கிறிய ஒழிய திரும்பவும் எழும்பி எனக்காக வந்து கனி கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வரமாட்டேங்குது பாரு. அது எவ்வளவு பெரிய காரியம்னு துக்கப்படுறாரு. ஏன்னா நீங்க இன்னொரு உதாரணம் எடுத்து பாத்தீங்கன்னா